ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் அண்ட் பீன் நான் உங்க ரவின். சாம்சங் உடைய கேலக்ஸி S23 அல்ட்ரா ஸ்மார்ட் போனை பத்தி நேற்று நம்ம டீடைலாக பார்த்தோம். ஸோ இதில் இன்னும் ரெண்டு ஸ்மார்ட் போன் இருக்கு, சாம்சங் கேலக்ஸி S23 பிளஸ் அண்ட் சாம்சங் கேலக்ஸி S23. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் போனையும் கிட்டத்தட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, ஒரு சில வித்தியாசங்கள் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு சில வித்தியாசங்கள் என்ன, இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்கு, என்ன பிரைசிங் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைலை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான லுக்னு பார்த்தோம்னா லுக் வைஸ் ரெண்டு மொபைலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு மொபைலே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்லி டைமென்ஷன் சைஸில் தான் வித்தியாசம். ஆக்சுவலி சாம்சங் கேலக்ஸி S23 ப்ளஸ் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் சாம்சங் கேலக்ஸி S23 கொஞ்சம் சின்ன சைஸில் காம்பாக்டான சைஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி லுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் பக்கம் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு டைனமிக் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதோட 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz கான டச் சாம்பிளிங் ரேட், கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரெண்டுத்துலயுமே காமனா டிஸ்பிளே ஃபீச்சரா இருக்கு. பட் எங்க வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா அந்த சைஸ்ல தான், டிஸ்பிளே உடைய சைஸ்ல தான் வித்தியாசம். சாம்சங் கேலக்ஸி S23 பிளஸ் கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் போன் சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி 6.6 inches கான சைஸ்ல இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளே சைஸ் இருக்கு. அதுவே கேலக்ஸி S23 6.1 inches கான சைஸ்ல கொஞ்சம் சின்னதா காம்பாக்டான சைஸ்ல இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளே இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸ்ல மட்டும் தான் டிஸ்பிளே வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் சேமாக தான் இருக்கு. அடுத்து இந்த ரெண்டு மொபைலுக்கான வித்தியாசம் மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் தான். சாம்சங் கேலக்ஸி S23 பிளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 4700 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரால கொடுத்த அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே இந்த பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கு. பட் சாம்சங் கேலக்ஸி S23 பார்த்தீங்கன்னா இங்கே 3900 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் சாம்சங் கேலக்ஸி S23 கொஞ்சம் கம்மியான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. பட் S23 பிளஸ் கொஞ்சம் ஹையர் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இங்கே இருக்கு. அடுத்து மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா இங்கே வித்தியாசம் கிடையாது. ஆக்சுவலி சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்த அதே Snapdragon 8 Gen 2 அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரை தான் இங்கேயும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இருக்காது, டவுட்டே வேணாம். வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுக்கும். அண்ட் சாம்சங் உடைய கேலக்ஸி S23 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் கேமிங் மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக கொடுக்கும். அது போக LPDDR5X ரேம் டைப் UFS 4.0 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் இந்த மொபைல்ஸ்ல சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா அந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்த அந்த S Pen அது இங்க கிடையாது. ஸோ மல்டி டாஸ்கிங்க்கு அந்த S Pen மட்டும் இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல நம்ம கிடையாது. S Pen இல்லாம நார்மல் ஸ்மார்ட் போனா தான் இந்த ஸ்மார்ட் போன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா செட்டப்லயும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் போனும் ஒரே மாதிரியான கேமரா செட்டப் தான். பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, f1.8 கான அப்பேச்சர் வெளியோட ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்திருக்காங்க. இது போக ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸோட இங்க கொடுத்திருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 12 மெகா பிக்சலுக்கான அதே செல்ஃபி கேமரா, அல்ட்ரால கொடுத்த அதே செல்ஃபி கேமரா தான் இங்கேயும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு இருக்கு. அந்த வகையில் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இதுலயும் ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இதுலயும் நைட் டைம் போட்டோகிராஃபி மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சாம்சங் தரப்புலேருந்து அவங்க இப்போதைக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்து மற்றபடி இந்த மொபைல்ஸ் உடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது காமனாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. IP68 ரேட்டிங், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 13 கீழே One UI 5.0 கீழே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸுமே நமக்கு ரன் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராலையும் இதே ஃபீச்சர்ஸ்லாம் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸ் இங்கேயும் இருக்கு. அண்ட் இப்போ மொபைலுடைய பிரைசிங் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த சாம்சங் கேலக்ஸி S23 பிளஸ் அண்ட் S23 ரெண்டு ஸ்மார்ட் போன்லையும் ரெண்டு வேரியன்ட் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேலக்ஸி S23 பிளஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்தோம்னா பேஸ் வேரியன்ட் 8GB 256GB கான இன்டர்னல் வேரியன்ட். இந்த வேரியன்ட்டுக்கு 94,500 அப்படின்ற ஒரு பிரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8GB RAM 512GB கான ஸ்டோரேஜுக்கு 1,05,000 அப்படின்ற ஒரு பிரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவே இந்த பக்கம் சாம்சங் கேலக்ஸி S23க்கு வந்தோம்னா இங்கேயும் ரெண்டு வேரியன்ட் தான். பேஸ் வேரியன்ட் 8GB 128GB கான வேரியன்ட். இந்த வேரியன்ட்டுக்கு 75,000 அப்படின்ற பிரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8GB 256GB
6GB வேரியண்ட்டுக்கு 80,000 ரூபா அப்படின்ற பிரைசிங் இங்கே சாம்சங் கேலக்ஸி S23 ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிரைசிங் அஃப்கோர்ஸ் சாம்சங் எப்போவுமே அந்த கேலக்ஸி S20 சீரிஸ்லாம் கொஞ்சம் ஹையர் பிரைசிங்கில் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி S23 அண்ட் 23 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் டீடைல், ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங்குடைய இந்த கேலக்ஸி S23 சீரிஸை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.